அரூரில் ஏதோ கொங்கு மண்டலம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு யாரோ வயசானவங்க யாரோ 2-3 பேர் தலைவராக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி நேற்று காலையில் மாநாட்டுக்கு முன்பு அந்த பெரியவர் ஒருத்தர் பெரிய மாவீரன் பேச்சு மாற மாட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. அவர் வந்து சொல்லளித்தாலும் அதாவது என்னமோ சொன்னாங்க, உயிர் போனாலும் சொல்லு மாற மாட்டார்லாம் சொன்னாங்க. அப்போவே சொன்னேன், அந்த கிழமை பயந்துருவார், அங்கே இருக்கிற 2-3 கிழவெல்லாம் நம்ம அமைப்பு பேர் பச்சை சேப்பு தமிழ்நாடு குங்கில இருக்கிற தனியரசுனாலே அவன் ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவான், அதனால நீங்கள் அப்படி போகாதான்னு என்ன சொல்லணும். அதே தான் நடந்துச்சு. 2 நாளைக்கு ஐயா வந்து ரொம்ப நடுங்கிறாரு, பயப்படுறாரு. பூரா போஸ்ட் அடிச்சாச்சு, சிவராமன் பண்ணியாச்சு, தீயா வேலை பார்த்துருக்கான். மண்டபத்தில் வந்து நடத்தினா என்னை ஆளை காலி பண்ணிடுவாங்க போட்டு வச்சிருக்காரு. அவர் மீறி இங்கே எதுவும் நடக்காது, ஆகவே மண்டபத்தை விட மாட்டேறான்னு சொல்லி அந்த மாவட்டி சேகரை சொல்லி அந்த கிழவை தப்பிச்சாரு. கிழவன்கிட்ட போனால் அந்த மாவட்டி சேகர் நாகராஜ் எல்லா நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க. அவர் வந்து ஏதோ பொய் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் கிழவை உங்களுக்கு அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டாரு, மண்டபத்தை கொடுத்துட்டாரு. ஆகவே அந்த மண்டபத்தில் நாங்கள் இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, கொடுத்தா எங்கள் மண்டபத்து நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை வரும். உடனே வச்சுருக்காங்க கொங்குன்னு வச்சுருக்காங்க. ஆனால் கொங்குல யாரும் கூட்டம் நடத்தக்கூடாது, வேற யார் வேணாலும் நடத்திக்கலாம். வித்யாமந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்கான், அந்த கிழவு பேர் என்ன, சந்திரசேகர்னு பேரா. அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தெரியல, எந்த ஊர்னு தெரியல. பள்ளிக்கூடம் வச்சு நம்ம உழைக்கிற ஏழைகிட்டையெல்லாம் பெற்றவங்ககிட்டையெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி பெரிய பணக்காரர் ஆயிட்டாராம். அந்த பணக்காரர் தான் நம்ம இயக்கத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இதில் என்ன கொடுமைனா, அந்த கொங்குன்னு அந்த இந்த மோசடி கும்பல், அந்த ஒரு பேர் சந்திரசேகர், இவங்கெல்லாம் இந்த கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த நம்ம இயக்கங்கள் நடத்தக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு மண்டபத்தை பூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த இயக்கத்தை தடுத்துட முடியுமா? ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே எதிர்த்து இயக்கம், ஒட்டுமொத்த காவல்துறையை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட இயக்கம், தமிழ்நாட்டில் எல்லா சாதிகளும் எதிர்த்த பொழுது, மதத்தினர் எதிர்த்த பொழுது கூட தடுத்து தகர்த்து முன்னேறி வெற்றி கண்ட இயக்கம். சாதாரண ஒரு நிமிஷத்துல நம்ம நினைச்சது அங்கே நடத்தியிருக்க முடியும். அவர்களை மக்கள் மன்னிக்கணும். அந்த கொங்கு நிர்வாகத்தை, அந்த மண்டபத்தை நம்ம நினைச்சாத நாளைக்கு மாட்டுக்கட்டதாரியா மாத்திர முடியும். உயிரை தந்த மகத்தான வீரனுடைய சிலையை கொண்டு போய் அந்த கோழைகள், அந்த மோசடி பேர்வழிகள் அந்த சிலையை அந்த இடத்துல வச்சுட்டு பெரிய கொடுமை. அந்த மகத்தான தலைவனுக்கு நம்மளாலே அங்கே போய் மாலை ஓட முடியலனா, மாலை ஓட அனுமதி இல்லைன்னா இப்போ இது என்ன, அங்கே எதுக்காக அந்த சிலை இருக்கணும்? அதனால என்னுடைய ஆர்வலர் உறவுகள் அடுத்த கூட்டத்தில் அதை பத்திரமா எடுத்து நம்ம பாதுகாப்பா நல்ல இடத்துல அரசாங்க அனுமதியோட அரூர் மையப்பகுதியில் பாப்பிரெட்டி வெட்டியில ஊத்தங்கரையில் மொத்த ரவுண்டானாவில் மிக விரைவில் மகத்தான மாவீரன் பேர் சின்னவனுடைய சிலையை அந்த வயசானவர் அந்த கிழமை சந்திரசேகர் என்ன சொல்றாரு, மாத்திரை போட்டாரு, இப்ப எந்திரிக்க மாட்டாருட்டான். மாநாடு நம்மளுக்கு நாளைக்கு காலையில் பதில் சொல்றதுக்கே பயந்துக்கிட்டு மாத்திரை போட்டு படுத்துக்கிட்டார் சந்திரசேகர். இந்த சேகரை போய் மாவட்டத்தில் பார்க்க சொன்னா அந்த மாவீரன் சம்சாரத்துக்கு சொல்லிட்டு பின்னாடி வாசல் வழியை வாங்காம ரத்தத்தை வித்து நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துறோம். ஆனால் அந்த மண்டபத்தில் அப்படியா? அந்த மண்டபத்தை சொத்து யாருது? நம்முடைய மக்கள் உழைச்சு கொடுத்த பணம்.